ஹாய் டு ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அண்ட் யூனிக்கான சில மணி சேவிங் டிப்ஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய ஐடியாஸ் தான் இது. எஸ், நம்ம ஒரு லாஸ்ட் டைம் ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பண்ணியிருந்தோம். அதில் ரொம்ப யூனிக்கான டாபிக் சொல்லக்கூடிய டாப் 3 சப்ஸ்கிரைபரை நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கிவ் அவே கொடுக்கறதா சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாருமே நிறைய டாபிக் சொன்னீங்க. அதில் ஒரு சிலர் ரொம்ப யூனிக்கான டாப்பிக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுல ஒரு சிஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா யூனிக்கான டாபிக் சொன்னதோடு மட்டும் இல்லாம அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிறைய மணி சேவிங் ஐடியாஸும் கொடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பேசின கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க கொடுத்த நியூவான சில ஐடியாஸை மட்டும் ஒரு 13 பாயிண்டா நான் பிரிச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதையெல்லாம் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஷிஃபானா சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய டைம் அண்ட் எஃபோர்ட் கொடுத்து உங்களுடைய யூனிக்கான சில ஐடியாஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கீங்க. ஸோ பின் கமெண்ட் பண்ணாவோ இல்லை அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு கீழே வருதோ அது ஒரு சிலருக்கு தான் அந்த ஐடியாஸ் எல்லாமே ரீச் ஆகும். பட் அந்த ஐடியாஸை எல்லாத்தையுமே ஒன்றா கேதர் பண்ணி ஒரு வீடியோவாக மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் நான் மணி சேவ் பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு கம்மியான தொகை தான் என் கையில் இருக்குது. அதுக்குள்ளே நான் எப்படி மணி சேவ் பண்ணுறது, இப்போ தான் நான் ஸ்டார்டிங்கில் இருக்கேன், எனக்கு சேவ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியா வேணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த டிப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய லைஃப்பில் நம்ம டெய்லியுமே செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள் மூலியமாக எப்படி நம்மளுடைய ஹெல்தியான லைஃப் ஸ்டைலையும் நம்மளுடைய மணி சேவையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான ஐடியா கொடுத்த அந்த சிஸ்டருக்கு ஒரு ரெட் கார்ட் கமெண்ட்ல கொடுத்துட்டு உங்களோட சேர்ந்து சேமிக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனிங் டைம். நம்ம டிவியோ இல்லை அப்படின்னா மொபைலோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அது எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம சேமிக்கிறதுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 1 hour பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டிவி ஒரு 1 hour ப்ரோக்ராம் பார்க்குறோன்னா 10 rupees. அதுவே 2 hours நம்ம போகுது அப்படின்னா 20 rupees. இது 2 விதமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்று நம்ம அதிகமாக மணி எடுத்து வைக்க வேண்டியது வரும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீனிங் டைமை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ ஒரு 3 hours 4 hours ஒரு மூவிஸ் பார்க்குறோம் இல்லைன்னா கொரியன் சீரீஸ் பார்க்குறோம் அப்படின்னா அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்கும். நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் அதிக நேரம் ஸ்க்ரீனிங் டைமில் நம்ம இருந்தோம் அப்படின்னா. பட் அதை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த சேவிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இனிமேல் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் எடுத்து வைங்க. இது 10 rupees அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்லீப்பிங் டைம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு 8 hours தூங்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. அது இருந்தால் ஹெல்த் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபிசிக்கலாகவும் சரி மென்டல் ஹெல்த்தும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சரியாக தூங்குறீங்க அப்படின்னா 40 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஒரு 7 hours தூங்குறீங்க அப்படின்னா அமௌண்ட்டை 10 rupees மைனஸ் பண்ணி 30 rupees நீங்கள் சேமிக்கலாம். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அமௌண்ட் குறைச்சிட்டே வரலாம். இப்போ ஒரு 6 hours கம்மியாக நீங்கள் தூங்குறீங்கன்னா 20 ரூபாய். ஸோ இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் டே என்ன ஆயிரும், நம்ம இப்போ 6 hours தான் தூங்கியிருக்கோம், எங்கே நம்மளுடைய பெட் டைம் அஃபெக்ட் ஆகுதுங்கிறத பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எஸ்எம்எஸ்னுடைய நீடே அதிகமாக இல்லாமல் போயிருச்சு. நம்ம மெயின் பேலன்ஸில் இருந்தெல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பின அனுபவங்கள் நிறையவே இருக்குது. யாரெல்லாம் அவங்களுடைய எஸ்எம்எஸ் பேக் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ₹1 மெயின் பேலன்ஸ்லேருந்து போகிற மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த மெமரிஸ் இருக்கிறவங்க மறக்காமல் ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டின் பின் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மெசேஜ் உங்களுடைய மொபைலுக்கு வருதோ அந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஒரு மெசேஜுக்கு ₹1. இப்போ ஒரு 10 மெசேஜ் வருது அப்படின்னா ₹10 சேவ் பண்ணணும். அந்த மாதிரி சேவிங் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய எஸ்எம்எஸ் பேங்க்கு சர்வீசஸ் ஜியோவில் ஏதாவது ஆஃபர்ஸ் வந்திருக்கு இல்லைன்னா நம்மளுடைய டேட்டா பேக் முடிஞ்சிருக்கு, ஓடிபி, இந்த மாதிரி விஷயங்களாக தான் முக்கியமாக நம்மளுக்கு வருது. ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 மெசேஜாவது வரும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ₹20 உங்களால் சேவ் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ ரெகுலராக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்ஸ் நம்மளுக்கு வருதோ அவ்வளோ அமௌண்ட் சேமிக்கணும். இது 4th டிப். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு
ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஆர்வம் இருக்கும் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, நான் அதிகமா யாருக்குமே கால் பண்ணி பேசுற ஹேபிட் இப்போ இல்லாமயே வந்து போயிருச்சு. ஆஃப்டர் ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. ஸோ ஒரு வேள அம்மா வீடு இருக்கு அப்டின்னா, அம்மாக்கு வந்து நம்ம கால் பண்ணி வந்து நம்ம பேசலாம். இப்ப அம்மாவும் எங்க கூட இருக்காங்கங்கிறதுனால, எனக்கு அந்த ஆப்ஷனுமே இல்லாம வந்து போயிருச்சு. எனக்கு ஒன்லி இன்கமிங் கால் மட்டும் தான் வரும். அதுவும் ஹஸ்பண்டுடைய மொபைல்லயோ ரொம்ப ரேர் வேற யாராவது இல்ல ஸ்கூல் மிஸ் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் வரும். இந்த யூஸ் வந்து எனக்கு வந்து இல்லாமயே வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு வேளை அதிகமா கால்ஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க, இல்ல கால் வந்து அதிகமா பண்ணுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் பேசுற மாரி இருக்கும். இல்லைன்னா அஃபிஷியலா வந்து பேசுற மாரி இருக்கும் அப்படின்னா, இந்த சேவிங் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 கால் வருது அப்படின்னா, ஒரு காலுக்கு ரூ. 5 அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சீங்க அப்படின்னா, ரூ. 25 வந்து நீங்க சேமிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க ஒருத்தர் மட்டுமே ஒரு 3 டிப் இதுல ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்க்கு இந்த காலே வச்சுக்கலாமே. ஒரு நாளைக்கு ஒரு 10 கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலுக்கு வந்து ரூ. 5 இல்லைன்னா ரூ. 10 அப்படிங்கிற மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 25லிருந்து ரூ. 50 வரைக்கும் உங்கனால சேவ் பண்றதுக்கு வந்து முடியும். அதுவே உங்களுடைய மெசேஜுக்காக நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா, அதுல ஒரு ₹20 வந்து சேவ் பண்றதுக்கு வந்து முடியும். ஒரு ஸ்க்ரீனிங் டைம்லன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ₹20 சேவ் பண்றீங்க அப்படின்னா, இதுலயே அசால்ட்டா ரூ. 100 ஒரு நாளைக்கு உங்கனால சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ நீங்க டெய்லியும் உங்களுடைய லைஃப்ல ரொட்டீனா ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து எளிமையா சேமிக்கிறதுக்கு இந்த குறிப்புகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 5த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரிங்கிங் வாட்டர் சேலஞ்ச். அதாவது நம்மளுடைய ஹெல்த்தோட சேமிக்கிறது தான் இந்த ஐடியாவே. ஸோ 1 லிட்டர் வந்து தண்ணி நீங்க ஒரு நாளைக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா ₹10 சேவ் பண்ணணும். ஒரு 2 லிட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா ₹20 சேவ் பண்ணணும். இந்த மாரி ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ லிட்டர் வந்து நீங்க குடிக்கிறீங்கங்கிறத எடுத்துக்கோங்க. நம்ம வீட்ல நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் தனியா இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய பர்சனல் கேரா இருக்கட்டும், ஹெல்த் கேரா இருக்கட்டும் பார்க்கறதுக்கு நம்ம மறந்துடுறோம். ஒரு நாளைக்கு தண்ணி நம்ம குடிக்கிறதே ரொம்ப கம்மியா தான் குடிக்கிறோம். நீர் சத்து குறையுது. நம்மளுடைய பாடி ஹைட்ரேட் ஆகுறதுக்கு ரொம்பவே கம்மியா வந்து எடுத்துக்குது. ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸ எல்லாத்தையுமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சொல்யூஷன் குடுக்கணும். அதோடு சேர்ந்து நான் மணி சேமிக்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த டிப் வந்து அழகா வந்து ஃபாலோ வந்து நீங்க பண்ணலாம். டெய்லியும் ஒரு 2 லிட்டர் இல்லைன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல அளவா தண்ணி ஊத்தி வச்சுட்டு, நீங்க அத டெய்லியுமே குடிக்கணும். அத முன்னாடி நீங்க ஒரு காஃபி டேபிள்லயோ, சோஃபா கிட்டயோ, டேபிள்லயோ வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பார்க்கும்போதெல்லாம் நம்ம இது குடிக்கணும், மணி சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வந்து வரும். இன்னைக்கு நீங்க ஒரு 2 லிட்டர் தான் குடிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது, நாளைக்கு ஒரு 3 லிட்டரோ, 4 லிட்டரோ சேர்த்தி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ டெய்லியும் நீங்க பண்ணக்கூடிய ரொட்டீன்ல இந்த ரொட்டீன வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்க ஹெல்த்தும் சேவ் ஆகும். உங்களுடைய மணியும் சேவ் ஆகும். 6த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட் வைஸ் சேவிங்ஸ். அதாவது ஒரு 10ஆம் தேதி அப்படின்னா ₹10 சேமிக்கிறது. 5ஆம் தேதி அப்படின்னா ₹5, 1ஆம் தேதினா ₹1. இந்த மாதிரி 31 நாட்களும் ஒரு மாசத்துல இருக்கு அப்படின்னா, அந்த 31வது நாள் ₹31 சேமிப்பீங்க. 1ஆம் தேதி ₹1 வந்து சேமிப்பீங்க. இந்த மாரி சேமிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகையா தான் இருக்கும். ஆனா, அந்த மொத்த தொகைய எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இது நீங்க டெய்லியும் சேவ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சின்ன அமௌண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். சேலரி எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க ரிவர்ஸ்ல இருந்து கூட நீங்க வரலாம். சேலரி வந்த உடனே ரூ. 31 எடுத்து வைக்கிறது, ரூ. 30, 29, 28ன்னு இது பண்ணிட்டு, மந்த் எண்ட் வரும்போது 5, 2, 4 அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டா வந்து நீங்க சேவ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ரிவர்ஸாவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் 7த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெதர் சேலஞ்ச். ஸோ இது வந்து உங்களுடைய லொக்கேஷன்ல எவ்வளோ வெதர் இருக்கோ, அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம சேவ் பண்றது. ஆல்ரெடி இதையெல்லாம் நம்மளுடைய சேனல்ல வந்து சொல்லியிருக்கோம். பட் அது ஷார்ட்ஸ் வீடியோஸ்ல நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலயுமே மிக்ஸ் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்க வந்து ஒரு 33 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரூ. 33 நீங்க சேவ் பண்றீங்க. ஒரு 28 இருக்குன்னா ₹28 வந்து சேவ் பண்ண போறீங்க. ஸோ உங்களுடைய கரண்ட் லொகேஷன்ல இருக்கிற மாதிரி நீங்க சேவ் பண்ணலாம். இப்ப என் லொகேஷன்ல ஒரு 30 டிகிரி இருக்குன்னா, இன்னொருத்தர்கிட்ட 28 இருக்கும், 23 இருக்கும், 40 இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான டெம்பரேச்சர் காட்டும். ஒருத்தருடைய சேமிப்பு முறைகளுமே மாறுபடும். ஸோ இதையுமே நீங்க டெய்லி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா, இன்னைக்கு வந்து மழை வருதா? இல்ல அதிகமா வெயில் அடிக்குதா? அப்படிங்கிற ஒரு சீசன பொறுத்தும் நீங்க சேமிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஹெவியான ரெயினா இருக்குன்னா ரூ. 100 வந்து எடுத்து வைக்கலாம். ஸோ ரொம்ப அதிக வெயிலா இருக்கு அப்படிங்கும்போது ரூ. 100 எடுத்து வைக்கலாம். இந்த மாரி நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு சின்ன குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறது வந்து சேமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அண்ட் எய்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மூட் சேவிங்ஸ். அதாவது லேடீஸ்க்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமா வரும். அதுவும் இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்துட்டு ரொம்பவே ஹெவியா வரும். அண்ட் டெலிவரி டைம்லயும், ஆஃப்டர் டெலிவரி அப்பவும் மூட் ஸ்விங்ஸ் வந்து நம்மளுக்கு அடிக்கடி ஏற்படும். ஸோ உங்களுடைய மூடுக்கு தகுந்த மாதிரியான சேவிங்ஸ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஹேப்பி ஃபேஸா இருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹேப்பியான ஒரு விஷயம் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு. அது சின்னதா என்னவா வேணா இருக்கட்டுமே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஸோ ஹேப்பியா இருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய ஃப்ரெண்ட மீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹேப்பியா இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச உணவ வந்து நீங்க அதிகமா சாப்பிட்டுருக்கீங்க. நல்லா தூங்கியிருக்கீங்க. அந்த மாரி ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்ட கூட நீங்க ஹேப்பியா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மொமெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு ₹50 வந்து நீங்க சேவ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப சேடா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. இல்லைன்னா வீட்ல ஏதாவது ஒரு சின்ன ஃபைட், ஆர்கியூமென்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு சேடான ஒரு ஹேபிட்டுக்கு ₹10 வந்து நீங்க எடுத்து வைங்க. இல்ல எனக்கு ஆவரேஜா தான் இந்த டே வந்து போச்சு. ரொம்ப நியூட்ரலா தான் இருக்கு அப்படின்னா, ஒரு ₹30 வந்து நீங்க எடுத்து வைங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய மொமெண்ட் உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய மொமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேவ் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுவுமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். எப்பல்லாம் நான் ஹேப்பியா இருக்கனோ, அப்பல்லாம் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் பிரிவோம் சந்திப்போம் படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆயி தான் நான் வந்து எடுத்து வந்து சேவ் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் நம்ம சோகமா இருக்கும்போதுமே நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நியூவான ஐடியாவா இருக்கு. ஸோ உங்களுடைய எல்லா விதமான ஃபீலிங்ஸ்க்குமே ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணி அத வந்து சேவ் பண்ணுங்க. நைன்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த் சேவிங் சேலஞ்ச். அதாவது நீங்க ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, மணி சேவ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, இல்ல அப்படின்னா நீங்க வாக்கிங் வந்து அடிக்கடி போவீங்க அப்படின்னா, அந்த மாரி பெர்சன்ஸ் வந்து இது ஈஸியா வந்து நீங்க ஸ்டார்ட் வந்து நீங்க பண்ணலாம். ஒரு ஒர்க் அவுட் பண்றீங்க, ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ₹100 சேவ் பண்ணணும். ஒரு 2 ஹவர் வந்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா, ₹200 சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நீங்க ஸ்டெப் வந்து நீங்க நடக்கிற ஸ்டெப்ஸ வந்து கால்குலேட் பண்ணலாம். ஒரு 8000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்க போறீங்க அப்படின்னா ₹80 வந்து சேமிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய ஹெல்த்தை எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ, அதை அப்படியே மணியா கன்வெர்ட் பண்ணி சேமிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் வந்து ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கும், ஃபிட்டா இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் 10th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காயின் ஃபிளிப். அதாவது நீங்க ஒரு காயின் வந்து எடுத்துக்கோங்க. ₹1, ₹2, ₹5 வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து தலை விழுகுது அப்படின்னா, ஒரு அமௌண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். பூ விழுகுது அப்படின்னா, ஒரு அமௌண்ட் வந்து நீங்க சேவ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தலைக்கு வந்து ஒரு ₹50 அப்படிங்கிற மாரி சேவ் பண்ணலாம். ஒரு சுண்டுறீங்க, தலை விழுந்துச்சுன்னா ₹50 சேவ் பண்ணணும். பூ விழுந்துச்சுன்னா ₹30 சேவ் பண்ணணும். ஸோ இத வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ, இல்ல தினமுமோவோ சேவ் பண்ணலாம். இந்த அமௌண்ட்ட உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைக் நீங்க டெய்லி சேவ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ₹10, ₹20 அப்படிங்கிற மாரி வச்சுக்கோங்க. இல்ல வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னா, 100, 200 ஆர் 50 ஆர் 100 இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க காயின் ஃபிளிப் பண்ணுனதும் என்ன விழுகுதோ, அதுக்கு தகுந்த அமௌண்ட்ட டெய்லியுமே நீங்க சேவ் பண்ணி எடுத்து வைக்கலாம். அண்ட் 11th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்ட்ரா இன்கம்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறதா உங்களுக்கு ₹10 இருந்தாலும் சரி, 10,000 வந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருது அப்படின்னா, உங்களுடைய இன்கம்மா அத கன்சிடர் பண்ணாம, அப்படியே அத சேவிங்ஸா மாத்துங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்பதான் நம்மளுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ஈஸியா பில்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கெட் மணி, சைடு இன்கம், கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இதை எல்லாத்தையுமே அவங்க கோல்டா சேவ் பண்றதுக்கு டிப் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மணியா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அது மணியா மட்டுமே இருக்கும். இல்ல நம்ம வந்து பேங்க்ல போடுறோம்னா, மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் இதை எல்லாத்தையுமே ஒரு அமௌண்ட்ட வந்து கலெக்ட் பண்ணி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா, கோல்டு காயினா நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, இப்ப வந்து கோல்டு ரேட் வந்து ரொம்பவே ஹையா வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஒரு 97க்கு வந்து போச்சு, 95 போச்சு. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90, 92 இந்த ரேஞ்சுக்கு வந்து நிக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம கோல்டுனுடைய ரேட் ஏன் இந்த அளவுக்கு டிஃபரெண்ட் ஆகுது? ஸோ வேர்ல்டு லெவல்ல என்ன ஒரு கிரைட்டீரியால இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. என்ன காரணங்கிறது ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பேசும்போது ₹95 இருந்தது. பட் இப்ப 92,000க்கு வந்து வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோலயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா கோல்டினுடைய ரேட் வந்து கம்மியாகும். கம்மியாகி ஸ்டாண்டர்டா இருந்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே குறையறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடன்னு ஏறிடுச்சு. இப்ப 57,000க்கு இருந்தது 97,000க்கு வந்துருச்சு. ஆனா இறங்குறது என்னமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5, 10 இறங்குமோ ஒழிஞ்சு ரொம்ப பெரிய டிராப் திரும்பவும் அந்த 50,000க்கு வந்து நிக்கும் அப்படிங்கிறது வந்து பாசிபிள் வந்து கிடையாது. ஒருவேளை தங்கத்துல நீங்க முதலீடு பண்ணணும், எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வாட்ச் பண்ணி பாருங்க.
அண்ட் 12th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் 100 டேஸ் சேலஞ்ச். அதாவது ஒரு 100 நாட்கள் நம்ம தொடர்ந்து வந்து சேமிக்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கிறதுக்கு வந்து போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியா. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் 100 நாட்கள் ரூ. 100 சேமிச்சு ஒரு 10,000த்துல வந்துட்டு நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சேலஞ்சாக வந்து நம்ம வச்சுருந்தோம். பட் நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்த உடனே அது நான் என்னுடைய கோல்டு சேவிங்ஸாக வந்து நான் கன்வெர்ட் வந்து நான் பண்ணிட்டேன். அதனால தான் என்னால் ஒரு அரை பவுன் வந்து விலை ஏறதுக்கு முன்னாடியே வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்தது. பட் அந்த பிளான் சடனாக நாங்கள் யோசிச்சது தான். பட் அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு கிடைச்சது. ஸோ இப்போ வந்து விலை ஏறினதுக்கு அரை பவுன் என்னால் வந்து எடுத்திருந்ததுக்கு வந்து முடியாது. ஸோ முன்கூட்டியே கொஞ்சம் முன்னாடியே எடுத்ததுனால எனக்கு அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைச்சது. ஸோ அதையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய சேவிங்ஸை எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து யோசிங்க. ஸோ 100 நாட்கள் தொடர்ந்து ஒரு ரூ. 100 டெய்லி நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து கோல்டு காயினாவோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்ஸாவோ வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து முக்கியமாக நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ அதனால தான் அவங்க கோல்டன் 100 டேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு வாங்குறதுக்காக இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 13th பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்க் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தீபாவளி டைமில் போனஸோ இல்லைனா பல்க் அமௌண்ட் ஏதாவது கிடைக்குது அப்படின்னா 2 விஷயங்கள் வந்து பண்ணுங்கள். ஒன்று வந்து நியூவாக கோல்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ரேட் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா நிறைய ரூல்ஸ் வந்து இப்போ ஆர்பிஐ கொண்டு வந்துட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு சிரமங்களாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்மளுக்கு பல்காக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம அப்படியே அடகு நகையை திருப்பி கையில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்ககிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெபாசிட் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லைன்னா வந்து ஒரு பேங்க்ஸ்லேயோ வந்து நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 7% உங்களுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாதம் எடுக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, கோல்டு சிட்டா ஒரு கடையில் ஜாயின் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு மாதம் ஒரு 5,000 உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லை 2,000 வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதம் அந்த 2,000 கொண்டு போய் கோல்டு சிட்டா வந்து நீங்கள் வந்து போடுங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு 11 மாதம் கழிச்சதுக்கப்புறமா அந்த வட்டியில் ஒரு கோல்டு வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி பல்க் அமௌண்ட் டெபாசிட் பண்ணினதும் பல்காக உங்கள் கையில் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கேஷ், கோல்டு, இன்ட்ரெஸ்ட் இந்த 3மே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். கோல்டுலேயும் திரும்பவும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் அது ரேட் வந்து அதிகமாகும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாஸ் தான். நம்மளுடைய லைஃப்பில் டெய்லி நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் எளிமையாக சேமிக்கிற மாதிரி தான் அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயங்கள் இது எல்லாமே. தொடர்ந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நிலையும் தொடர்ந்து சேமிக்கிறதுக்கு வந்து முடியும். இதில் ரொம்பவே யூனிக்காக உங்களுக்கு பிடிச்ச டிப் எது அப்படின்னு மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. அந்த சிஸ்டருக்கும் கண்டிப்பாக கங்க்ராட்ஸ் பண்ணி அவங்களுடைய எஃபோர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.